குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா. அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026 மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களோட 2026 இப்ப ராகு கும்பத்துல இருந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாம். சோ எல்லா பயிற்சியுமே ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் அப்படின்னு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரிஷபம் தான். ஏன்னா 10லே ராகு. அப்ப 10ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா கண்டிப்பா வெளிநாடு பயணங்கள் நிறைய மேற்கொள்வாங்க. தொழில் ரீதியான ஒரு பயணங்களா இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ரீதியான ஒரு பயணங்களா இருக்கட்டும். ஏன்னா ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்குண்டான ஆதிக்கத்தையும் அதோட பாவக ஃபுல்லாமே அங்க செயல்படுத்துவாரு. அப்போ 10ஆம் இடத்துல ராகு பொதுவா சொல்ல போனா நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் மல்டிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பிசினஸ், ஒரு 2 பிசினஸ் பண்றது, 3 பிசினஸ் பண்றது, அப்ப சைடு பிசினஸ் நிறைய பண்றது. ஏன்னா மெயினா ஒரு விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, சைடா ஒரு பிசினஸ் வருது. அதே மாதிரி ராகு பாத்தீங்க அப்படின்னா தொழில நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பாரு, நிறைய ஐடியாலஜி கொடுப்பாரு, நிறைய லக்ஸூரியஸான ஒரு தாட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ராகு சாதாரணமா அந்த விஷயத்த முடிக்கவே மாட்டாரு. அப்ப லக்னாதிபதி ஒருவேளை அந்த இடத்துல ரிஷபம் சுக்கிரன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பயிற்சியாக போறாரு. அப்போ லக்னாதிபதியும் நம்மளுடைய 6ஆம் வீட்டாதிபதியும் சேர்ந்து நம்மளுடைய ராகு கிட்ட போகும்போது ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி 6ஆம் இடத்ததிபதி நோய், அதே மாதிரி கடன், அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனையில வரும். அந்த இடத்துல 10ஆம் இடத்துல வரும்போது தொழில ஏதாவது யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ். மற்றபடி 85% நம்மளோட ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் 6ஆம் இடத்த அதிபதி இப்போ கோச்சாரமா அங்க போய் உட்கார போறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய சுக்கிரன் அந்த இடத்துல ஏன்னா அடுத்தது சுக்கிர பயிற்சி ரொம்ப அருமையா இருக்க போகுது நம்மளோட ரிஷப லக்னத்துக்கு.
பட் இந்த இடத்துல ராகுவோட சுக்கிரன் இணையும் போது உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ் மூலியமா வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கவனமா செயல்படுங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் வம்புக்கு மட்டும் போகாதீங்க. ஏன்னா ராகு சுக்கிரன் நினைவு அப்படிங்கறதுனால பெண்களால் சில பிரச்சனைகள், பெண்களுக்கு பெண்களே இருக்கட்டும், ஆண்களுக்கு பெண்களே இருக்கட்டும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது பெண் குறிக்கும். ஸோ அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பெண்கள் இடத்துல தேவையில்லாம வார்த்தைகள் விடுறது, ஏன்னா உங்களுடைய மனைவியே பெண்ணா இருக்கலாம், தேவையில்லாம வார்த்தை விடுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டுட்டு போனீங்கன்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய பிசினஸ்ல கண்டிப்பா மல்டிபிள் ஆக போகுது. அதே மாதிரி வந்து பணம் யாரை நம்பி கொஞ்சம் சைன் போடாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்து புதனும் அங்கதான் வராரு. ஓகேவா? அப்ப வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரணும். ஆனா 6, 2 இப்படி சேரும் போது டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கும் வந்து போய் சைன் போடுறது, நான் அத்தாரிட்டி கொடுக்குறேன், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. இந்த டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ரிஷப ராசி லக்னத்துக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம் தான்.